நமஹ தெரியலங்க. நம்ம முதல்ல வரக்கூடிய தெய்வம் யாருங்க? முதல்ல வரக்கூடிய தெய்வம் பெற்ற தாய் தான் நமக்கு முதல் தெய்வம். அதனால எல்லாரும் தன்னுடைய தாயை நினைச்சு நமஸ்காரம் பண்ணீங்க. இரண்டாவதா தந்தை சொல்லுக்கு மந்தை அமைய தந்தையை நினைச்சு நமஸ்காரம் பண்ணீங்க. மூன்றாவதா உங்களுடைய குருமார்கள், அதாவது நீங்க ஆரம்ப நிலைக்கு ஸ்கூலுக்கு போய் ஆரம்பத்தில் எல்கேஜி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ஆசிரியர் வந்து உங்களுக்கு என்ன துறையில படிச்சிருந்தாலும் கலைகள்லாம் சொல்லி கொடுத்த அத்தனைகளும் ஒரு குருமார்கள். அந்த குருவர்கள் குருவர்கள் திருவர்கள் குறையில்லாத அனுகிரகம். ஒரு குரு மட்டும் உங்களுக்கு நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல குருமார்கள் நினைச்சு நமஸ்காரம் பண்ணீங்க. குருபியோ நமஹ. மாதா பிதா குரு, மாதா தெய்வம். தெய்வம் அப்படின்னா குலத்தை காக்கும் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை அவங்களுடைய குலதெய்வத்தை மனசு நினைச்சு நமஸ்காரம் பண்ணீங்க. குலதேவதாபியோ நமஹ. இந்த நாள் முழுவதும் 4 வேதத்துக்கு சமமானது. வேதம் வந்து 4 வேதம் தான். ரிக்வேதம், எதிர்வேதம், சாமம், அதனுடைய 4 வேதங்கள். இந்த தாயி தந்தை குருமார்கள் நம்முடைய குலதெய்வம். இந்த 4 வேதத்தை அணிந்தாலும் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, காலையில இருந்துச்சு நம்ம இந்த சூரியனை பார்த்து மாதா பிதா குரு குலதெய்வம் அதை நினைச்சு இப்படி கையெழுத்து நமஸ்காரம் பண்ணோம்னா நமக்கு எந்த விதமான குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாகும். அவங்க 4 பேர்த்த வணங்கி நம்ம இந்த திருவிழாக்கு கூட்டி ஆரம்பிக்கிறோம். இந்த விநாயகருக்கு ஒரு 3 தடவை தண்ணீர் விடுங்க. விநாயகருக்கு அபிஷேகம் பண்றதாக समर्पयामि। आदयोः पाद्यं समर्पयामि, अक्षयोः अर्घ्यं समर्पयामि, आचमनं समर्पयामि, सारं समर्पयामि, सारानन्दः आचमनं समर्पयामि।